உம்மையே நம்புவே காணச் செய்யும். పాలుగారే దేహంబు పైన పాపాత్ములు కొరడాలు ఎన్నో, పాలు కారే దేహంబు పైన పాపాత్ములు కొరడాలు ఎన్నో, నాట్యమాడినాయి నడి వీధిలో నిలిపాయి, నాట్యమాడినాయి నడి వీధిలో నడిపాయి, నోరు తెరువలేదాయ్ ప్రేమ, బదులు పలకలేదాయ ప్రేమ, నోరు తెరువలేదాయ్ ప్రేమ, బదులు పలకలేదాయ ప్రేమ. ఇది ఎవరి కోసమో ఈ జగతి కోసమే, ఇది నా కోసమే. సిలువలో సాగింది యాత్ర, కరుణామయుని దయగల పాత్ర. యేసువే எனக்காக கடைசி பயணமாய் కరుణామయుని దయగల పాత్ర. ఇది ఎవరి కోసమో ఈ జగతి కోసమే, ఈ జనుల కోసమే. సిలువలో సాగింది యాత్ర, కరుణామయ దయగల పాత్ర. వెనక నుండి తన్నింది ఒకరు, తన మోము పైన ఊసింది మరి ఒకరు. ఓ యేసువే, వెనక నుండి తన్నింది ఒకరు, తన ముందు నిలిచి నవ్వింది మరి ఒకరు. వెనక నుండి తన్నింది ఒకరు, తన ముందు నిలిచి నవ్వింది మరి ఒకరు. గేలి చేసినారు పరిహాసమాడినారు, గేలి చేసినారు పరిహాసమాడినారు, నోరు తెరువలేదాయ ప్రేమ, బదులు పలకలేదాయ ప్రేమ, నోరు తెరువలేదాయ ప్రేమ, బదులు పలకలేదాయ ప్రేమ. ఇది ఎవరి కోసమో ఇది నీ కోసమే, ఇది నా కోసమే. సిలువలో సాగింది యాత్ర, కరుణామయ దయగల పాత్ర. సిలువలో సాగింది యాత్ర, కరుణామయ దయగల పాత్ర. ఇది ఎవరి కోసమో ఇది ఎవరి కోసమో ఇది ఎవరి కోసమో ఇది ఎవరి కోసమో, ఈ జనుల కోసమే, ఇది నీ కోసమే, ఇది నా కోసమే, ఇది నీ కోసమే. సిలువలో సాగింది యాత్ర, కరుణామయ
దయగల పాత్ర. பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் உங்களுக்காக லூக்கா முழுவதுமாய் தியானித்து பைபிள் ஸ்டடியாய் கொண்டு வருகிறார் பாஸ்டர் ஜேக்கப். இதை முழுவதுமாய் கேட்டு பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். முழுவதுமாய் பாருங்க, முழுவதுமாய் புரிந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்துங்க. அவருக்காக ஜீவிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த மாதத்திலே நாம் மார்க் புத்தகத்திலிருந்து படித்தோம். இந்த மாதம் 4 வாரங்கள் நாம் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திலிருந்து நாம் படிக்க இருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரிந்தது போல இந்த வாரத்தில் என்ன பண்ண போகிறோம்னா, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த லூக், அதாவது த காஸ்பல் ஆஃப் லூக். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை குறித்து, அதனுடைய முக உரையை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். எல்லாம் தெரிந்த காரியங்களாக இருந்தாலும் திரும்பமாக அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கொள்ளலாம். தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ளலாம். அதிகமாக we can give a critical observation. நாம் அதிகமாக படித்திருந்தால், இந்த சுவிசேஷ புத்தகம் வந்து எல்லாருக்கும் ஒரு புதிதல்ல, நாம் பல முறை படித்திருக்கிறோம். எனவே அதை படிக்கும் பொழுதே நமக்கு புரியும். ஸோ ஈஸியாக விளங்கக்கூடிய காரியத்தை நான் அதிகமாக விளங்கப்படுத்துவதில்லை. அதிலிருந்து ஏதாவது கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் அந்த காரியத்தை மாத்திரம் நம்ம அதிகமாக படிக்கலாம். மற்றபடி நீங்கள் வீட்டில் போய் ரீட் பண்ணாலே உங்களுக்கு எல்லாம் புரியும். ஸோ வேறு வித்தியாசமான விதத்தில் நாம் புரியாத விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்வதை போல முக்கியமான நோக்கம் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிந்து கொள்வது. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு முதலாவது நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பவுலுக்கு இருந்த அதே தாகமும் அதே வாஞ்சியும் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக, அவருடைய அன்பின் ஆழம் அகலம் உயரம் இன்னதென்று அறியத்தக்கதாகத்தான் அவருடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தது போல, ஏனென்று சொன்னால் அவ்வளோ பெரிய ஆண்டவரை இந்த சின்ன ஒரு மாம்ச கண்களாலோ காண முடியாது. அந்த மாம்சத்தில் இருக்கிற மனுஷனால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது. அந்த ஆவியானவர் வந்து நம்முடைய இருதயத்தை திறக்கும் பொழுது, மனக்கண்களை திறக்கும் பொழுது நம்ம அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாஞ்சை, இட்ஸ் our desire, our goal to know more and more about Christ. So knowing about Christ, studying about Christ, not only studying and knowing but also putting into the practical life in our life. நம்முடைய வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணுவது, அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. சரி, மார்க் புத்தகத்தில் நாம் பார்த்தோம் மைய வசனம், அதாவது சென்டர் வேர்ஸ், அதாவது மைய வசனம் என்று சொல்லி ஒரு வசனத்தை சொன்னேன். ஞாபகம் இருக்கிறதா? மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். இட்ஸ் a servant. Okay, servant leadership. That was the main focus in the book of Mark. அதே போல் இந்த லூக்கா புத்தகத்தில் நான் ஒரு முக்கியமான வசனம், இது இட்ஸ் அக்கார்டிங் டு மை ஒப்பீனியன், இட் இஸ் நாட் த யூனிவர்சல் ஒப்பீனியன். என்னுடைய ஒப்பீனியன் படி மைய வசனத்தை நான் எதை எடுக்கிறேன்னு சொன்னால், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அதாவது இந்த லூக் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவருடைய எந்த கோணத்தில் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார் என்று சொன்னால், அவரை ஒரு ரட்சகராக, இஸ் a savior for all, for Gentiles, for Jewish people, for everyone God has come as a savior. So that is what it is written. லூக்கா 19:10. இந்த வசனத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. இதை தமிழ்லையும் கொடுத்திருக்கிறேன், அது கன்னடாவிலையும் கொடுத்திருக்கிறேன். ரைட், சாரி. ஆமென். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. நாம் என்னத்தெல்லாம் இழந்து போனோமோ, ஆரம்பத்தில் தேவன் எதற்காக நம்மை படைத்தாரோ, எந்த அதிகாரத்துக்காக படைத்தாரோ, எந்த நோக்கத்துக்காக மனிதனை படைத்தாரோ, அதையெல்லாம் இழந்து போய்விட்டோம். அதை திரும்பமாக கொடுப்பதற்காக, நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக, தேவனோடு நித்தம் வாழ்வதற்காக தேவன்
இந்த உலகத்தில் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். அடுத்து இன்ட்ரடக்ஷன். இந்த புத்தகத்தை எழுதினது உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த புத்தகத்தை எழுதினவர் லூக்கா. இவர் ஒரு கிரேக்கன் என்று சொல்லப்படுகிறது. நான் ஒரு பெரிய ஒரு பைபிள் டீச்சர் அல்ல, அல்லது பைபிள் காலேஜில் போய் படித்து எதையோ நான் படித்து முடிச்சுட்டு வந்தவன் இல்லை. பட் ஆஸ் பர் நமக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் நம்ம லைப்ரரி போய் நம்ம படிப்போம். பட் இப்பொழுது நமக்கு எல்லா கையிலையுமே இன்டர்நெட் வசதியாக இருக்குது, பல விதமான சோர்ஸஸ். ஸோ ஐ கலெக்டட் most of the information from reliable sources. So I am not going to take only one source. I will verify certain data with multiple sources. So அதனால் நான் அதை ஒரு சில காரியத்தை plus I'll add my opinion also into that for our learning. So when I prepare this study, it is useful for me also. When I go into detail, it is very vast. உண்மையிலே இதை படிக்கும் பொழுது நான் யோசிப்பேன், படிக்க வேண்டிய காரியம் எவ்வளவு இருக்கும். உள்ளே போய் ஒரு வசனத்தை எடுத்து படித்தாலே அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் யோசிப்பேன், ஐயோ இதுவரைக்கும் நான் ஒன்றுமே படிக்கலை அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள்ளாய்த்தான் அதிகமாக படிக்கும்போது தோணுகிறது. ஓகே, இந்த லூக்கா ஒரு கிரேக்கன் என்று சொல்லப்படுகிறது. இஸ் a ஜென்டைல் கிறிஸ்டியன் ரைட்டர் ஆஃப் த நியூ டெஸ்டமெண்ட். இவர் யூதன் அல்லாத ஒரு ஜென்டைல் புறஜாதியான ஒரு வர்க்கத்திலிருந்து எழுதின ஒரு நபராய் காணப்படுகிறார். அதாவது எப்படி இவர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த சில காரியங்களில் அடுத்த ஸ்லைட்ஸ்லாம் பார்க்கலாம். பட் இங்கே பவுல் கொலோசியன் 4:14 இப்படியாக அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார். இஸ் அ ஃபிசிஷியன், அதாவது இஸ் அ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை பார்க்குறோம். படிக்கலாம். கொலோசியர் 4:14. ஆமாம், வைத்தியனாகிய லூக்கா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, இதில் உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி வரலாம், எப்படி ஜென்டைல்னு சொல்கிறீங்க, எல்லோரும் ஒத்துக்கிறீங்களா அவர் ஒரு புறஜாதியான மனுஷன் சொல்லிட்டு? ஐ டென்ட் நோ தட். லூக்கா ஒரு யூதன் அல்ல. அதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நீங்கள் அதே கொலேசியர் 4வது அதிகாரத்தில் என்னோடு இருக்கீங்களா? ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் திட்ஸ் லூக்கா ஒரு ஜென்டைல்னு முக்கால்வாசி பேர் ஒத்துக்கிறதாங்க. அது எப்படி, எந்த வசனத்தை வச்சு, எந்த ஒரு காரியத்தை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக இல்லை, அப்புறம் இன்டைரக்டாக எப்படி சொல்ல வரேன்னா கொலோசியர் 4:10-11 படிக்கலாம். ஓகே, இங்கே நான் பார்க்குறோம் 11வது வசனத்தில் யூஸ்து என்னப்பட்ட இயேசுவும் வாழ்த்தல் சொல்லுகிறான். விருத்த சேதனம் உள்ளவர்கள் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாக இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தார்கள். இங்கே பார்க்கும் பொழுது விருத்த சேதனம் உள்ளவர்கள் இவர்கள் மாத்திரம் அப்படின்னா யார்? இந்த கொலோசியர் எழுதும் பொழுது லூக்காவும் கூட இருந்தார். அது எங்கே நீங்கள் படிக்கிறோன்னு சொன்னால் 14வது வசனத்தில் அதே இருக்குது இல்லையா? பிரியமான வைத்தியன லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள். அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, லூக்காவை இதுலேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறாரு. விருத்த சேதனம் உள்ளவர்னா ஜூவிஷ் பீப்புள், யூதர்கள். ஸோ அப்படி இந்த 10வது வசனம் 11வது வசனத்தை பின்னணியாக வைத்து இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க மாத்திரம், ஸோ அவங்கள மாத்திரம்தான் யூதர்கள். மற்றவங்கள்லாம் அவர் கூட இருந்தவங்கெல்லாம், இப்போ லூக்காவாக இருக்கட்டும், தேமாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் யார், ஒரு ஜென்டைல் லிஸ்ட்டில் போடுறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பவுலின் மூலமாக இவர் இன்னும் அடுத்ததில் படிக்க போகிறோம். இவங்க லூக்கா ஒரு அந்தியோகியா பட்டணத்தை சேர்ந்தவர் என்று சொல்லி அங்கே பவுல் சுவிசேஷம் சொல்லும் பொழுது பவுலுடைய போதனையில் அவர் மாற்றப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. பட் டைரெக்டாக அதுக்கு ரெஃபரன்சஸ் இல்லை. பட் அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இவர் ஒரு யூதன் அல்லாத ஒரு புறஜாதியான ஒரு இதிலிருந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின ஒரு சுவிசேஷகனாய் காணப்படுகிறார். அடுத்து எப்பொழுது எழுதப்பட்டது? இதை உங்களுக்கு நான் முன்னாடி சொன்னது போல் மார்க் தான் ஃபஸ்ட்டு எழுதப்பட்ட 4 சுவிசேஷ புத்தகங்கள். முதல்ல எழுதப்பட்ட புத்தகம் எது? மார்க். ரெண்டாவது எழுதினது
மத்தேயு, மூணாவது எழுதினது லூக். ஓகே, ஸோ லூக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட அதில் கரெக்டான ஒரு ரெஃபரன்ஸ் இல்லை, பட் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா 85 AD, அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்து கிட்டத்தட்ட 85, அதாவது சுருக்கமாக சொல்ல போன்னு சொன்னால் எல்லா சுவிசேஷ புத்தகங்களுமே முதல் நூற்றாண்டிலேயே எழுதப்பட்டு ஆயிற்று. அதாவது இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பிறகு. அதே போல் பவுலும் வந்து லூக்கா வந்து மார்க் எழுதின பிறகு, ஆஃப்டர் த லூக் ஃபினிஷ்ட் ஹிஸ் புக், த லூக்கா புக் வாஸ் ரிட்டன் பை லூக். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 85 எழுதப்பட்டிருக்கலாம், கிட்டத்தட்ட 5-10 இயர்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம் என்று சொல்லி. ஸோ யாருக்காக எழுதப்பட்டது? இது யாருக்காக எழுதப்பட்டது? நீங்கள் முதல் வசனத்தில், லூக்கா எழுதின புத்தகம் முதல் வசனத்திலே நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மகா கணம் பொருந்திய தெயோபிலோவே, அதாவது தியோபிலஸ் அப்படின்னா அந்த தியோபிலஸ் மகா கணம் பொருந்திய. இவர் எங்கேயாச்சும் படிச்சிருக்கோமா இந்த தியோபிலஸை பற்றி? இதே ஆளை வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ 2 புத்தகத்தையும் வந்து 2 வால்யூமாக சொல்கிறாங்க. ஸோ லூக்கா தான் இந்த லூக்கா புத்தகத்தையும் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலையும் எழுதின ஒரு மனிதனாக காணப்படுகிறார். ஸோ இதனுடைய 2 வால்யூம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ லூக்காவும் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலும் எழுதினவர் லூக்கா. ஸோ இந்த 2 புத்தகத்தையும் வந்து அவர் வந்து தியோபிலஸ் என்கிறத கணம் பொருந்திய, என்ன சொல்கிறாங்கன்னா ரோமன் கவர்மெண்டில் ஒரு கணம் பொருந்திய ஒரு ஹையஸ்ட் ரெஸ்பெக்டட் ஒரு பர்சனாக இருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஒருவேளை இந்த பின்னாடி வரக்கூடிய வசனங்களை வச்சு பார்க்கும் பொழுது, he is a newly converted, he is more interested to knowing about Christ, and he also patron அப்படின்னா he also sponsored to write this book. ஸோ அதனால தான் லூக்கா என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு சப்மிட் பண்ண, இப்போ நம்ம எந்த ஒரு புத்தகத்தை எழுதும்போது டெடிகேட்டட் டு மை மதர், டெடிகேட்டட் டு ஃபாதர், டெடிகேட்டட் டு ஃப்ரெண்ட் அப்படின்னு எழுத போல், இப்படியாக இவரும் வந்து தன்னுடைய முன்னுரையை எழுதுகிறார். ஸோ அது மாத்திரமல்ல, இந்த தியோபிலஸ்ன்னு பார்க்கும் பொழுது ஒரு ஃபிசிக்கலாக ஒரு நபராக இருக்கலாம், ஆனால் இல்லாமல் இருக்கலாம். பட் அதனுடைய மீனிங் என்ன பண்ணுற, ஒன் ஹூ லவ்ஸ் காட், அதாவது இட்ஸ் a லவர் ஆஃப் காட், அதாவது கடவுளை நேசிக்கிறவர்கள். ஸோ கடவுளை நேசிக்கிற பிள்ளைகள் கூட இதை எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எண்ணப்படுகிறது. ஸோ ஒன் வே இட் இஸ் தியோபிலஸ் குட் பி அ ஃபிசிக்கல் பர்சன், ரெஸ்பெக்டட், மோஸ்ட் ஹானர்ட் பர்சன் in Roman government who has accepted Christ as newly, and for him he is writing to know more, to introduce about Christ, that Luca is writing this for him to know more about Christ. ஸோ இதனுடைய எந்தெந்த பகுதிகளெலாம் அந்த லூக்கா எழுதின புத்தகத்தை பார்க்கும்பொழுது, பாசிபிள் செசரியா, பெத்லஹேம், ஜெருசலேம், ஜூடையா, கலிலேயா, இந்த பகுதிகளெலாம் நாம் இங்கே பார்க்குறோம். சரி, நேரம்லாம் நம்ம அதிகமாக போகலாம். அடுத்து வந்து இந்த லூக்காவை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அந்த லூக்காவை பற்றி 3 வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொலோசையர் 4:14 நம்ம படித்தோம். அதே போல் 2 தீமோத்தேயு 4:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் பிலமோன் 1:24 சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இதுலேயும் நீங்கள் படித்து பார்த்தீங்க, லூக்காவை பற்றி டைரெக்டாக வந்து எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ உங்களுக்கு நான் சொன்னது போல் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எழுதினவர் லூக்கா, சுவிசேஷ புத்தகத்தை எழுதினவர் ஒருவரே, அவர் லூக்கா. ஓகே, இந்த ஒரு கம்பேரிசனை பார்த்தீங்கன்னா, இது சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் நான் ஏன் பிரிண்ட் அவுட் எடுக்கல, நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இது பின்னாடி வரும், இந்த ஸ்லைட் இருக்கும், நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் இதை படித்து பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்குறோம் வந்து மார்க், மேத்யூ, லூக், ஜான். இந்த 4 காஸ்பல் வந்து கேனனியல் புக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது 4 புத்தகங்களும் ஒரு கேனனைஸ்ட் ஆகப்பட்ட ஒரு புத்தகம் என்று சொல்லப்படுகிறது, 4 சுவிசேஷ புத்தகங்களும். பட் இதில் வந்து ஸ்னாப்டிக் காஸ்பல்னு சொல்லும்போது 3 புத்தகத்தை சொல்கிறாங்க, மேத்யூ, மார்க், லூக். இந்த 3 புத்தகங்களும் ஒரே கருத்தை சொல்லுகிறது, ஒரே பார்வையில் அது எழுதப்பட்டிருக்கப்படினாலே இது 3 ஸ்னாப்டிக் காஸ்பல்னு சொல்கிறாங்க. அதே போல் மீதி 4 கெனானிக்கல் காஸ்பல் என்று சொல்லுகிறார்கள். ஸோ நீங்கள் இதை பார்க்கும் பொழுது மார்க் 65 70 வரைக்கும் இந்த சீன்னு ஒன்று போட்டிருக்கு, பார்த்துருக்கீங்களா? சீன்னு என்ன அர்த்தம்? கிரைஸ்ட் எரா. ஓகே, கிரைஸ்ட் எரான்னு சொல்லலாம், பட் இட்ஸ் காமன் எரா. ஆக்சுவலி பேசிக்கலாக நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா, இந்த AD BCங்கிறத வந்து பிஃபோர் கிரைஸ்ட்
இன்னும் ஆஃப்டர் கிரைஸ்ட்டுங்கிறத எப்படி மாற்றிட்டாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஐ மீன் கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் வந்து இது ரிலீஜியஸ் ஓரியன்டாக இருக்குன்னு சொல்லிட்டு காமன் எரா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ஸோ அதன்படியாக பட் இட் இஸ் ஆல்சோ காமன் எரா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதாவது கிறிஸ்து பிறந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கிரைஸ்ட் ஹஸ் பார்ன் பிஃபோர் 4-5 years பிஃபோர். நாம் இங்கே இந்த கம்பேரிசனை வந்து நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள், நேரம் இல்லாதனால. ஜீசஸ் வந்து யார் யார் எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறோம். யாருக்கு எழுதினார் நம்ம அதெல்லாம் பார்த்து வருகிறோம். அடுத்து வந்து எந்த சூழ்நிலையில் இவர் வந்து எழுதப்பட்டிருக்குது. ஒரு காரியம் வந்து இங்கே பார்க்கும்போது லூக்கா வந்து அதிகமாக ரிட்டன் when the persecution of Jews and Christians was intensifying, அதிகமான பாடுகளுக்குள்ளாய் போகும் பொழுது, அதாவது இந்த ஜெருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்தவர்கள் மிகவும் உபத்திரத்துக்குள்ளாய் போகும் பொழுது இது எழுதப்பட்டதாக காணப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் பவுலோடு கூட இருந்தவர், அந்த பவுலோடு கூட இருந்து அந்த பாடுகள் எல்லாம் அறிந்தவர். ஸோ அந்த காலகட்டத்தில் இவர் எழுதியிருக்கிறார். சரி, இதை நான் உங்களுக்கு சொன்னது போல் 4 புத்தகங்களும் வந்து கேனானிக்கல், அதாவது ஒரு சட்ட முறைமையின்படி ஒரு தெய்வீகத்தை உள்ளடக்கிய 4 புத்தகத்தை இவர்கள் ரெகக்னைஸ் பண்ணி கேனானிக்கல் காஸ்பல் என்று சொல்லுகிறார்கள். சினாப்டிக் காஸ்பல் 3. இது 3 காஸ்பலுமே மாத்யூ, மார்க், லூக், இது 3மே வந்து இட்ஸ் கிவிங் அ சீயிங் ஆல் டுகெதர். இதாவது ஸ்னாப்சிசர் அப்படிங்கிற ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து ஸ்னாப்டிக் என்ற வேர்டு வருகிறது. இதைத்தான் நான் ஒரு பொதுவான கண்ணோட்டத்தில் இந்த 3 புத்தகங்களும் நாம் பார்க்கும் பொழுது அதை ஸ்னாப்டிக் காஸ்பல் என்று சொல்லுகிறோம். சரி, அடுத்து லூக்கை பற்றி கொஞ்சம் அதிகமாக இன்னும் கொஞ்சம் விவரமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். நான் சொன்னது போல் லூக் வாஸ் அ ஜென்டைல், ப்ராபபிளி இஸ் அ க்ரீக் ஃப்ரம் ஆன்டியோக் என்று சொல்லுகிறார்கள். இதை நான் படித்தது போல் நான் விலைக்கு காட்டினது போல் கொலோசியன்ஸில் 4, 11, 10, 11, 12, 13, 14 பார்க்கும் பொழுது அவர் ஒரு யூதன் அல்லாதவர், அவர் ஒரு டாக்டர். அது மாத்திரமல்ல, ஹீ இஸ் அ மேன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச். இதெல்லாம் வந்து எப்படி இதை அதிகமாக படித்தவர் என்று சொல்லப்படலாம். இப்போ மார்க், மத்தேயு காட்டிலும் இவர் வந்து ஒரு சிஸ்டம் அது கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். எப்படி அவர் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் அப்சர்வேஷனோட இந்த புத்தகத்தை எழுதினார். எப்படி நீங்கள் வேறு சுவிசேஷ புத்தகத்தில் இல்லாத காரியத்தை லூக்கா புத்தகத்தில் பார்க்கலாம். அவர் சிஸ்டமேட்டிக்காக எழுதியிருப்பார். ஜான் த பேப்டிஸ்ட் எந்த புத்தகத்திலையும் குறிப்பிடப்படல, ஆனால் இவர் ஜான் த பேப்டிஸ்ட், சகரியா, எலிசபெத் இவங்களெல்லாம் கொண்டு வரது இந்த புத்தகத்தில். வேறு புத்தகத்தில் நீங்கள் படிக்க முடியாது. அதே போல் நம்ம கிறிஸ்மஸ் ஸ்டோரி கூட சொல்லப்பட்டது இந்த லூக்கா புத்தகத்தில் இருந்தான். ஸோ இப்படியாக அவர் ஒரு சிஸ்டமேட்டிக் அவர் எழுதினதை பார்க்கும்போது ஹீஸ் அ வெரி ஆர்கனைஸ்ட், வெரி ரெகுலேட்டட் பர்சன் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரம் நான் உங்களுக்கு சொன்னது போல் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலும் எழுதினவர் இவர் என்று நான் பார்க்குறோம். ஸோ இவர் இப்படிப்பட்ட ஒரு படித்த ஒரு மனிதனாக இருக்கிறபடினாலே, ஒரு டாக்டர் நிலவில் இருக்கிறபடினாலே அவருடைய எவிடன்சஸ் எல்லாம் வெரி அக்யூரேட், க்ளோஸ் டு அக்யூரேசி. இட்ஸ் வெரி வெரி அக்யூரேட்லி ரிட்டன். அதுபோல் இந்த லூக்கா வந்து பவுலோட ஊழிய மிஷனரி ஜேர்னிஸில் வந்து கூட இருந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து லூக்கா பவுலோடு கூட அவருடைய ஊழிய பிரயாணங்களில் இருந்தார் என்பதை எப்படி கண்டுகொள்ளலாம்? டைரெக்டாக கண்டுகொள்ள முடியாது. இந்த நான் சொல்லப்பட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:9, 10, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:5-6, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21:1, அப்போஸ்தலர் நடவடிக்கை 27:1 இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தோம் என்று சொன்னால், அதை எழுதினது யார்? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் லூக்கா எழுதினார். அவர் எழுதும்போது நாங்கள், அதாவது இங்கிலீஷில் we sailed, we started, and we set up, we traveled. So we எழுதும் பொழுது that shows that he was also part of it, but there is no reference directly given Luke was part of them சொல்லிட்டு. ஸோ அவருடைய ஊழிய பிரயாணங்களில் கூட இருந்தவர். இதை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் என்ன தோணுதுன்னா, இப்போ லூக்காவையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 ஒன்று சேர்த்திங்கன்னா it will come up to 1/3 of the New Testament. ஸோ அப்படி பார்க்கும்போது நியூ டெஸ்டமெண்ட்டில் மீதி உள்ளது யார் எழுதியிருக்காரு? மார்க் எழுதுனது யார்? மார்க். அது யாரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டார்? பவுலால். ஸோ பவுலோட ஒர்க் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் த நியூ டெஸ்டமெண்ட் இஸ் எவ்ரி திங் இஸ், பிகாஸ் லூக்கா இஸ் நாட் அ டிசேபிள், லூக்கா வாஸ் நாட் வித் ஜீசஸ். அதை நான் கொஞ்சம் நேரத்தில் படிப்போம், எப்படி வந்து அதை நம்ம ஊச்சியமாக சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க, லூக்கா ப்ரொவைடட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் டு பால் when he had been beaten, stoned, nearly drowned,
while evangelizing to the Western Roman Empire. ஸோ பவுலுக்கு உறுதுணையாக இருந்தது வந்து இவர் இதை எப்படி கடைசி வரைக்கும் பவுலோட கூட இருந்தவர் இந்த லூக்கா என்று சொல்ல முடியும். 2 தீமோத்தி 4:11 படிக்கலாம். அவர் கடைசியாக பானப்பலியாக பார்க்கப்பட்டு போகிறேன் என்று சொல்வதற்கு முன்பதாக கூட இருந்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். 4:11 லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். அல்லேலூயா. ஸோ இந்த லூக்கா அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறாரு. ஸோ பவுலோட ஒரு மனிதரோட வாழ்க்கை அவர் இந்த மேத்யூ ஜானை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எழுதினவர் இவர். ஸோ இவங்க 2 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வச்சவர். ஏன்னா பவுலோட ஊழிய பிரயாணங்கள் கூட இருந்து பவுலோட அவருடைய வாஞ்செல்லாம் இவருக்குள்ளே வந்திருக்குது. அதை வந்து பார்த்து இவர் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு எழுதியிருக்கிறார். அடுத்து இதை பார்க்கும் பொழுது இந்த லூக்கா புத்தகத்தை நம்ம படித்து பார்க்கும் பொழுது இது விசேஷமாக ஒரு ஜென்டைல்ஸை வந்து ஒரு கருத்தில் கொண்டு எழுதப்பட்டதாய் காணப்படுகிறது. அதாவது sinners and for those who suffer. The gospel of Luke focuses the poor and oppressed and encouraging tenderness and compassion for the less fortunate. அதாவது மிகவும் வருத்தப்பட்டவங்க, சிறுமைப்பட்டவங்க, அடிமைப்பட்டவங்க, துயரப்பட்டவங்க இவங்களெல்லாம் முன்வைத்து இந்த புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, unlike Jewish writings, மற்ற யூதர்கள் எழுதுவதை காட்டிலும் விமென்ஸ் ஹாவ் கிவன் an important place in this Luke's gospel. இதை வந்து லூக்கா 8:1 படிக்கிறோம். மற்ற பெண்கள் என்று சொல்லப்படுகிறது. So many other women who used their own resources to help Jesus and his disciples. அவருடைய சொந்த ஆஸ்தினாலே ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி இவர் தான் வந்து இங்கே லூக்கா தான் வந்து குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த லூக்கா வந்து ஒரு இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். இன்னொரு கிரீஸில் வந்து அவர் வந்து கொல்லப்பட்டார். ஒரு ஆலிவ் மரத்தில் வந்து தொங்க விடப்பட்டு அவர் வந்து கொல்லப்பட்டார் என்று சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. அவர் ரொம்ப நாள் வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லி. ஸோ கிட்டத்தட்ட 84 வயசில் வந்து அவர் மரித்தார் என்று சொல்லுகிறார்கள். பட் எது எப்படி இருந்தாலும் he has lived a good life and useful life. ஸோ உங்களுக்கு சொன்னது போல் இந்த புதிய ஏற்பாட்டிலே லென்த்தியான புத்தகம் எது? இந்த லூக்கா தான். 24 சாப்டர்ஸ் இருந்தால் கூட மேத்யூவில் எத்தனை சாப்டர் இருக்குது? 28. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 28 இருந்தால் கூட த மோர் நம்பர் ஆஃப் வேர்சஸ் வந்து இந்த புத்தகத்தில் தான் இருக்குது. ஸோ லாங்கஸ்ட் சாப்டர், லாங்கஸ்ட் புக் இன் த நியூ டெஸ்டமெண்ட். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் எது? சாம்ஸ். ஸோ அதுபோல் இதுதான் வந்து அதிகமாக புத்தகம் அதிகமான வசனங்களை கொண்டதாய் காணப்படுகிறது. சரி, சுருக்கமாக அடுத்து இந்த லூக்கா புத்தகத்தில் மாத்திரம் விசேஷமாக சொல்லப்பட்ட காரியம் என்ன? வேற எல்லாம் ஜென்ரிக் வியூவாக இருந்தாலும் இதுக்கு மேத்யூ, மார்க், லூக், ஜான் இந்த 4 புத்தகமும் இயேசு கிறிஸ்துவ குறித்து பேசினா கூட இந்த லூக்காவில் மாத்திரம் தனிப்பட்ட விதத்தில் வாட் இஸ் த டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் இன் லூக், எந்தெந்த காரியத்தை நம்ம வந்து வித்தியாசமாக இங்கே காட்டுகிறான்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு நான் சொன்னது போல் யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை வந்து இங்கே அதிகமாக விளக்கி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து கிறிஸ்மஸ் நரேட்டிவ், கிறிஸ்மஸ் செய்தியை கூட நாம் இங்கே பார்க்குறோம். அவர் 12 வயதாக இருக்கும் பொழுது அவர் தேவாலயத்தில் இருந்த சம்பவத்தையும் இங்கே லூக்கா குறிப்பிடுகிறார். நல்ல சமாரியனோட அந்த ஓமை குறித்து கூட அங்கே எழுதுகிறார். அதே போல் ப்ராடிகல் சன், கெட்டகுமாரனுடைய கதையும் கெட்டகுமாரன் ஸ்டோரியும் இவர் தான் கொண்டு வருகிறார். ரிச் மேன் அண்ட் லாசரஸ், ஐஸ்வர்யவான் லாசரஸ், அந்த வறுமையில் இருக்கிற லாசரை குறித்த செய்தியை இவர் தான் கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல 10 குஷ்டரோகிகளை குறித்தும் இந்த புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். அது மாத்திரமல்ல எம்மாவு சீசர்களோடு அவர் நடந்து போனதையும் நாம் இங்கு பார்க்குறோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு ஜான் த பேப்டிஸ்டோட டீச்சிங்ஸ் வேறு எந்த புத்தகத்தில் இல்லாதபடிக்கு ஜான் த பேப்டிஸ்டோட டீச்சிங்கை வந்து இங்கு கொஞ்சம் விளக்கமாக இவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெப வாழ்க்கையை அதிகமான விதத்தில் பலமுறை ஒரு இன்சிஸ்ட் பண்ணி he has given much importance to the prayer life of Christ. அதை நாம் இங்கே பார்க்குறோம். மற்றபடி 12 சீஷர்கள் இல்லாதபடிக்கு வேறு இன்னும் 70 சீஷர்கள் கூட இருந்தாங்க. ஸோ அந்த 70 சீஷர்களை அழைத்து அவர்களையும் கூட ட்ரெயின் பண்ணி அவர்களை ஒரு மிஷனரியாக அனுப்பின ஒரு காரியத்தை கூட we are seeing in Luke. மற்றும்படி கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய ரத்தம் வேர்வையாக வெளிவந்த செய்தியை இவர் மாத்திரமே குறிப்பிட்டிருக்கிறார்.
இதனுடைய ரெஃபரன்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த, இது மட்டும்தான் இதை வேறு புத்தகத்தில் இல்லாதது. ஸோ லூக்கா புத்தகத்தில் எழுதியிருக்கிற மெயின் பாயிண்ட்ஸ்லாம் இந்த காரியத்திலே நாம் பார்க்குறோம். ஓகே, ஸோ இங்கே பார்க்கும் பொழுது he investigated everything carefully. இந்த லூக்காவோட மிக முக்கியமான காரியம் என்னென்னா, மற்ற எழுத்தாளர்களை காட்டிலும் இவர் அதிகமாக கவனம் செலுத்தி எழுதியிருக்கதை நாம் இங்கு பார்க்க முடியும். அதை வச்சு எப்படி நம்ம சொல்லலாம் பார்க்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம், 1வது சாப்டர் படிக்கும்பொழுது பார்க்கலாம். ஆனால் இந்த லூக்கா புத்தகத்தை ஒரு 5 விதமாக நம்ம வந்து பிரிக்கலாம். இட்ஸ் அவுட்லைன் பார்க்கும் பொழுது சாப்டர் 1லிருந்து 4வது சாப்டர் 13வது வசனம் வரைக்கும் அவருடைய பிறப்பு, அவருடைய குழந்தை பருவம், அவர் வந்து மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணதை வந்து இந்த பகுதியிலே பார்க்குறோம். சாப்டர் 1வது அதிகாரத்திலேருந்து 4வது அதிகாரம் 13வது வசனம் வரைக்கும். அடுத்து கலிலேயா பகுதியிலே அவர் செய்த ஊழியத்தை நாம் இங்கு பார்க்குறோம். இங்கு பார்க்கும் பொழுது அதிகாரம் 4:14 அதிகாரம் 9:50 நாம் இங்கு பார்க்கிறோம். அடுத்து சாப்டர் 9:51 21:38 வரைக்கும் அவர் எருசலேமுக்கு பயணம் போவதை நாம் இங்கு பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதிகாரம் 22:1 23:56 வரைக்கும் அவருடைய மரணத்தை குறித்தும் அவர் நிராகரிக்கப்படுவதை குறித்தும் நாம் இங்கு பார்க்கிறோம். அடுத்து 24 அதிகாரத்தில் அவருடைய உயிர்த்தெழுதல் பரமேறுதலை குறித்து நாம் பார்க்குறோம். இப்படியாக நீங்கள் அவருடைய ஒரு ஹிஸ்ட்ரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெகுலராக ஒரு ஆர்டராக பார்த்தீங்கன்னா, ஒரு அழகாக ஒரு ஆர்டராக இவர் எழுதியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் சில அவுட்லைன்ஸ் பார்க்கும் பொழுது 1வது அதிகாரத்திலிருந்து 3வது அதிகாரம் வரைக்கும் அவருடைய பிறப்பு, யோவான் ஸ்நானகனுடைய காரியங்கள், இயேசு கிறிஸ்து வந்து எப்படி அவருடைய பிறப்பு, அப்புறம் வந்து 12 வயதில் என்ன பண்ணினார், எப்படியாக யோவான் ஸ்நானகன் வந்து மனம் திரும்புதல் குறித்து போதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறோம். லூக்கா 4:8 வரைக்கும் அவர் எப்படி சோதிக்கப்பட்டார், அப்புறம் எப்படி வந்து அவர் மேசியாக வருவேன் என்று சொல்லி அவர் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணார், அப்புறம் எப்படி மக்கள் நிராகரித்தார்கள், எப்படி 12 சீஷர்களை அவர் தெரிந்தெடுத்தார், எப்படியாக வந்து பாவத்தை மன்னித்தார் என்று சொல்லி லூக்கா 4:8 அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்குறோம். லூக்கா 9:14 வரைக்கும் அவருடைய அற்புதங்களை நாம் பார்க்குறோம். அவர் மறுரூபமாகிற அந்த காட்சியும் இந்த அதிகாரத்திலையும் பார்க்குறோம். 70 பேரை அழைத்து ஊழியத்துக்கு அனுப்புகிற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். நல்ல சமாரனுடைய கதையும் இங்கு பார்க்குறோம். லூக்கா 15 அதிகாரத்திலிருந்து 17வது அதிகாரம் வரைக்கும் அவர் வந்து பேரபிளை குறித்து, அதாவது ஊமலை குறித்து அவர் பேசுகிறார். பாவ மன்னிப்பு, அவருடைய 2ஆம் வருகை குறித்து கூட அங்கு பேசுகிறார். லூக்கா 18:22 வரைக்கும் அவர் கண்டினியூஸாக அவர் டீச் பண்ணிட்டு வராரு, அநேகரை சுகப்படுத்துகிறாரு. சகேயினுடைய கதையும் இங்கே நாங்கள் பார்க்குறோம். எப்படியாக எருசலேமுக்கு வெற்றி பவனி வருகிறார், நான் மார்க்கில் பார்த்தது போல் நாம் இங்கேயும் கூட நான் பார்க்க முடியும். எப்படி தேவாலயத்தை சுத்தம் பண்ணுகிறார், எப்படி வந்து இந்த எருசலேம் பட்டணம் அழிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கெத்செமனே தோட்டத்திலே அவர் வடிக்கிற இரத்தத்தையும், அவருடைய வேர்வை இரத்தமாக வடிந்ததையும் இங்கு நாம் பார்க்கிறோம். லூக்கா 23:24 படிக்கிறோம். அவர் சிலுவை மரணத்தை குறித்தும், அவர் அடக்கம் பண்ணுவதை குறித்தும், உயிர்த்தெழுந்த குறித்தும் நாம் இங்கு பார்க்கிறோம். ஆல்ரைட், இப்போ இருக்கிற கொஞ்ச நேரத்தில் we'll go to chapter 1. ஓகே, நாம் இங்கே திருப்பிக் கொள்ளும். முதலாவது, ஓகே, இது வரைக்கும் சொன்னதில் ஏதாச்சும் டவுட் இருக்குதா? ஏதாவது கொஸ்டின்ஸ், எனிதிங்? ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ படிக்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 1-2 வசனம். வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால். இங்கே பார்க்குறோம், அவர் யாருக்கு தியோப்பில குறித்து நாம் பார்த்தோம். ஓகே, ஸோ அவர் ஒரு நபராக இருக்கலாம், அல்லது இட் இஸ் அ லவர் ஆஃப் காட், அதாவது கடவுளை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் எழுதப்பட்டதாய் காணப்படுகிறது. ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகர் ஏற்பட்டபடியினாலே. ஸோ இங்கே என்ன பார்க்குறோன்னா, he is not an eyewitness. ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள். இந்த வசனத்தில் என்ன தான்
There are so many people have seen, eyewitnessed, direct first source of information, first hand of information. பட் இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இல்லை இல்லையா? இங்கே பார்க்கும்போது அவங்கெல்லாம் போதித்தவர்கள். ஸோ இவருடைய கலெக்ஷன் ஆஃப் சோர்சஸ் பார்த்தீங்கன்னா he was not with Jesus, பட் இவருடைய கலெக்ஷன் ஆஃப் சோர்சஸ் அங்கே பார்க்கும்பொழுது எங்கே எப்படி அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாருன்னா, ஐ விட்னஸ். ஒன் திங் இஸ் த்ரூ ஐ விட்னஸ். ஐ விட்னஸ்னால் என்னது? கண்ணார காண்கிறவங்க, நேர கண்ணார காண்கிற மக்கள்கிட்ட இருந்து இவர் பேசி அவர் ஊர்ஜிதம் பண்ணி அதை எழுதியிருக்காங்க. பட் அநேகர் எழுதினாங்களாம். ஆனால் அநேகர் எழுதினா கூட there are many books were written about Christ. ஏன்னா கிரைஸ்ட் காலத்தில் வந்து அநேகர் அதை எழுதியிருக்கிறாங்க இந்த வசனத்தின்படி. ஆனால் நிலைநிறுத்தது என்னது? வெறும் கொஞ்சம் புத்தகம் மாத்திரம்தான். ஏன்னா மற்றதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரினால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எழுதப்படாத புத்தகங்கள், வேர்ல்டு நாலேஜில், நம்ம நாலேஜில் வந்து எழுதப்பட்ட புத்தகங்கள். எனவே அவைகளெல்லாம் நிராகரிக்கப்பட்டது, அவைகளெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஓகே, 3வது வசனத்தை படிப்போம். ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று. 4வது படிங்க. அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. ஸோ இங்கே இந்த 4 வசனம் ரொம்ப கிரிட்டிக்கலான வசனம். இந்த விசேஷம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 4 வசனத்தை ஸ்கிப் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் வந்து புரியாத காரியங்கள். ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் கிரிட்டிக்கலி, அதாவது வெரி கிரிட்டிக்கலி, வெரி என்ன சொல்கிறது, அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி, அவர் ஜஸ்ட் பார்த்தவொடனே அவர் நம்புறதில்ல, கேட்டவன் நம்பல, இன்வெஸ்டிகேட் பண்ணி உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை, உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை. அப்படின்னா உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்கள் நிச்சயத்தை அப்படின்னா he already was told something. The Theophilus was knowing already something. ஸோ இதை வச்சு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, he might be a Christian, அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, பட் he wants to know more about Christ. ஸோ அதனால் இந்த லூக்கை வந்து அவர் வந்து ஹையர் பண்ணி, you write fully, I want to know more about it, you go and research, do some research. ஸோ அந்த மாதிரியான ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது. ஸோ நீங்கள் அதை விசேஷித்த காரியத்தை, விசேஷங்கள் நிச்சயத்தை, ஸோ யூ ஷுட் பி கான்ஃபிடென்ட். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம காதால் கேட்டு அதனுடைய எவிடன்சஸ் எல்லாம் நம்ம பார்க்காத வரைக்கும் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே வராது இல்லையா? ஒரு விஷயத்தை யாரோ சொல்கிறாங்க, இப்போ எனக்கு திடீர்னு ஒரு விஷயத்தை சொன்னாங்க, நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் நாட் கோ இன் டு பிலீவ். இப்போ வேத வசனத்தில் ஒருத்தவங்க போதிச்சாங்கன்னா கொஞ்சம் அதை எடுத்துக்கிட்டு, ஸோ தென் வீல் கோ அண்ட் ரெஃபர். பைபிளுக்கு ஒத்து போகுதா, பைபிளுக்கு ஒத்து போகல, ஓகே வேறு விஷயம் சொல்கிறாங்க, வேறு ஏதோ இன்ஃபர்மேஷன். இப்போ நானே ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னேன், இஸ் அ ஜென்டைல். ஸோ ஹவு டு ப்ரூவ் இட்? ஜென்டைல் சொன்னால் என்னால் அது ஒத்துக்க முடியலை. தென் வென் ஐ வென் ஃபார் த 3-4 sources, 3-4 மூல காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது we can able to conclude, okay, these are the things அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் எல்லா கண்ணார காணவில்லை என்று சொன்னால் த்ரூ ஐ விட்னஸஸ். அது மாத்திரமல்ல, அவருக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சொன்ன விஷயத்தெல்லாம் இவர் திட்டமாய் அறிந்து கேர்ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பல பேர்கிட்ட பல காரியங்களை அறிந்து ஒழுங்காய், அதில் போட்டப்பட்டு ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றுது. இட்ஸ் ஆர்டர்லி, இட்ஸ் அ ரெகுலர்லி, அதை என்ன சொல்லுது, ஒரு ஆர்டரா, ஒரு டிசிப்ளினா. அதனால தான் பேர்த்லேருந்து எழுதப்பட்டிருக்கு. மார்க் எடுத்து ஸ்ட்ரைட் ஆக்ஷன். உடனே என்னது, அவர் வந்து ஞானஸ்தானத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டார். பட் அந்த பவுலில் இந்த லூக்கா பார்க்கும்பொழுது ஒரு கிரமமாக எழுதுகிறார். அதே போல் ஸோ இங்கேருந்து என்ன பார்க்குறோம், வாட் வி நோ தட் there is he is carefully investigated, the sources are very reliable. So why I'm saying that, he is not just seeing alone, not hearing alone, he carefully investigated. So all the things what he written, it's very reliable and historically accurate informations. சரி, அடுத்து இப்போ படிக்கும்போது நேரம் இல்லாதனால நம்ம வேகமாக போகலாம். அடுத்து ஒரு கப்பலை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. உங்களெல்லாம் வீட்டில் போய் படித்து பாருங்கள். என்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லுவேன். யூதேய தேசத்தில் உள்ள ஒரு கோத்திரத்தை எழுதுகிறாரு. அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவர் பேர் எலிசபெத். ஸோ எலிசபெத் சகரியா அவனுடைய காரியத்தை எழுதுகிறார். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வராரு. ஸோ அப்படியே எழுதிட்டு போகும்போது எலிசபெத் மலடியாக இருந்தால், அவன் பிள்ளை இல்லாது இருந்தது, வயது சென்றவங்களாக இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாம் ஆசாரிய ஊழியத்தை செய்து வந்தாங்க. அப்படி ஆசார ஊழியத்தை செய்து வருகிட்டே வரும்பொழுது ஒரு முறை
அதாவது அவன் சீட்டு போட்டு இப்போ வந்து சகரியா வந்து அந்த தேவாலயத்துக்குள்ளே போய் அந்த ஆராதனை தூபம் காட்டணும். ஸோ அந்த காலத்தில் பார்க்கும்போது இந்த அபியாங்க ஒரு காரியத்தை நீங்கள் உங்களுக்கு தெரிந்தபடியாக 1 நாளாகமம் 24வது அதிகாரம் 4:19 இந்த அபியா, அதாவது இங்கிலீஷில் அபிஜா என்கிறதான ஒரு வகுப்பு, 24 டிவிஷன்ஸ். இது தாவீதினுடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஆசாரிய முறைமை, ஆசாரிய தூபம் காட்டுவதற்கு ஒரு 20, நீங்கள் அதை நீங்கள் பைபிள் ஸ்டடி போன வருடங்களை படிக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, 24 விதமான குரூப்ஸ், அதாவது கிளாஸஸ் இங்கே போகும், வகுப்புன்னு போட்டிருக்குது. இங்கே வந்து டிவிஷன்ஸ் கூட நான் பார்க்குறோம். 1 நாளாகமம் 24 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 வகையான ஒரு குரூப்பை பார்க்குறோம். அவங்களுக்கு எல்லாம் வந்து வாரம் ஒருத்தர் போய் பண்ணணுன்னா யாரை போய் பண்ணுறது, சீட்டு போட்டு அவங்க வந்து உள்ள அந்த சீட்டு யார் பேர் மேலே உள்ளதோ அவங்க தான் போய் தூபம் காட்டணும். அவருக்கு ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த காரியத்திலே பார்க்கலாம். ஸோ அபியா என்கிறது வந்து 8வது டிவிஷனில் வருது. 1 நாளாகமம் 24:10 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த வகுப்பை குறித்து, இந்த ஆசாரிய வகுப்பை குறித்து பார்க்குறோம். ஸோ கிட்டத்தட்ட எலிசபெத் ஆரோனுடைய வம்சமாய், அதாவது மகள் என்று சொல்லப்பட்டு ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. இங்கிலீஷில் வந்து டிசெண்டன்ட் போட்டிருக்கு. தட் இஸ் டிசெண்டன்ஸ் கரெக்ட் வேர்டு இல்லையா? மகள்னு எப்படி சொல்ல முடியும்? ஆரோன் வந்து எப்போ இருந்தவர், எலிசபெத் எப்போ இருந்துக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது, ஸோ சகரியாவும் ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்து, எலிசபெத்தும் ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ 2 பேருமே வந்து ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபராய் காணப்படுறாங்க. ஆனால் 2 பேருமே ஒரு பெரிய குவாலிட்டி என்னென்னா, கர்த்தரிட்ட எல்லா கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாக தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? they are blameless, they are perfect, righteous. இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் கூட வயது சென்று கூட குழந்தை இல்லை. ஸோ இது புதுசல்ல. நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், நிறைய பேர் வயது போனவங்களாக இருந்தாலும் அவங்க பின்னாடி ஆண்டவருடைய அற்புதமாக அவர்கள் குழந்தை கொடுத்ததை நாம் பார்க்குறோம். ஸோ அதே போல் இட் இஸ் அ மிராக்கிள். ஆனால் இங்கு பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஆராதனை செய்கிறவர்கள், ஒழுக்கமான ஒரு நிலைமையில் இருந்தவங்க. இந்த நிலைமையில கூட காட் கேன் என்ன சொல்லுது, ஜேசன், அதாவது நம்ம சிட்சிக்க முடியும். எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை சிட்சிக்க முடியும். ஸோ இங்கே பார்க்குறோம், இங்கே வந்து அவர் தூபம் காட்டும் போது என்ன நடக்குது, ஒரு தூதன் வராரு. அந்த தூதன் வந்து என்ன சொல்கிறார், ஒரு ப்ராஃபஸி சொல்கிறார். உன் வேண்டுதல் கேட்கப்படும், உன் மனைவியாக எலிசபெத், 13வது வசனம், உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக, அவன் உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி, அப்படி நிறைய காரியத்தை சொல்லிட்டு வர்றார். ஆனால் அப்படி சொல்லும்போது இவர் என்ன கேட்குறாரு, சகரியா 18வது வசனம், சகரியா தேவதூதனை நோக்கி, நான் இதனை எதனால் அறிவேன், நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாக இருக்கிறாளே என்றாள். ஸோ இதை பார்க்கும் பொழுது இங்கே ஒரு 2 விஷயத்தை கொண்டு வரேன். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஸோ இதே தூதன் வந்து சகரியாட்ட போய் சொல்கிறாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ குழந்தை, உன் மகள், உன் மனைவி ஒரு குழந்தை பெறுவாள், அவன் இப்படி இருப்பான். ஆனால் இதே இதை வந்து மரியாள்கிட்டையும் வந்து தேவதூதன் சொல்கிறார் இல்லையா? எத்தனை மாதத்துக்கு பிறகு சொல்கிறாரு? 5 மாதம் 6வது மாதத்தில், அதாவது 6th month 1:26 பார்க்கும்போது 6வது மாதத்தில் கேப்ரியேல் எனும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் எனும் ஊரில் அந்த மரியாள்கிட்ட வந்து, ஸோ 6 month வந்து 5 மாதம் வந்து எலிசபெத் கன்சீவ்டாக இருக்கும் பொழுது, அதுக்கப்புறம் வந்து 6வது மாதத்தில் இன்னைக்கு கேப்ரியேல் வந்து எங்கே வராரு, மரியாள்கிட்ட வந்து சொல்கிறாப்புல. மரியாள்கிட்ட வந்து சொல்லும்போது மரியாளும் அதே கேள்வி தான் கேட்குறான். என்ன கேட்குறான்? அவள் கண்டு இந்த வாழ்த்தல் எப்படிப்பட்டது என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். அதே 34 இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படியும் பாருங்கள். ஸோ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கேப்ரியேல் வந்து முன்னறிவிக்கிறார். ஸோ எப்படி சகரியாவுக்கு யோவான் ஸ்நானகனை குறித்து முன்னறிவிக்கப்பட்டாரோ, ஸோ அதே போல் மரியாளுக்கு முன்னறிவிக்கப்பட்டார். அண்ட் 2 பேர் ஒரே கேள்வி தான் கேட்குறாங்க. அவர் சொல்ல, இது எப்படி ஆகும், நான் வந்து வயது சென்றவங்களாக இருக்கிறோம், நான் கிழவனாயிட்டேன், மனைவி வயது சென்றவளாக இருக்கிறார், இது எதனால் அறிவேன்? ஆனால் மரியாள் என்ன கேட்குறா, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே. ஆனால் அங்கே வந்த ஒரு காரியம் என்ன, பேச முடியாமல் போச்சு. நீ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தை குறித்து விசுவாசியாதபடினாலே நீ அந்த சம்பவிக்க நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாக இருப்பா, யூ வில் பி டம் அப்படின்னா. ஆனால் மரியாளுக்கு இங்கே என்ன பார்க்கும் பொழுது அதே கேள்வியை தான் மரியாளும் கேட்குறா. தேவதூதன் அவளுக்கு பிரியுத்த பரிசுத்தாவின் மேல் வரும்,
ஸோ ஆனால் இங்கே கிரேஸு, அங்கே ஒரு பனிஷ்மெண்ட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இன்னொரு வாட் இஸ் த ரீசன்? இது என்னவா இருக்கு? மரியாள் தான் கேள்வி கேட்குறாங்க, சகரியாவும் அதே கேள்வி தான் கேட்கு. அது ஒன்றும் ஒரு அன்ஃபேர் கொஸ்டின் இல்லையா, ஒரு ஃபேர் கொஸ்டின் தான். ஸோ இங்கே பார்க்கும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, he asked with doubt, சந்தேகம். பட் மரியா asked with faith, I don't know. அவர் இன்னோசன்ட்டோட ஒரு நம்பிக்கையோடு கூட அந்த கேள்வி வருது. ஸோ தெர் இஸ் நிறைய பேர் கேள்வி கேட்குறது வந்து டவுட்டு, அதாவது அவருடைய காரியத்தை புரிந்து கொள்றது கேட்குறது வேற, கேள்வி இவங்க அந்த வேத பாரர் இவங்கெல்லாம் கேள்வி கேட்டாங்க இல்லையா, அவங்க கேட்குற கேள்வி வேறு, சீசர்கள் கேட்குற கேள்வி வேறு இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியர், இன் வாட் இன்டென்ஷன் தட் வி வாண்ட் டு ஆஸ்க் த கொஸ்டின். ஸோ அது மாத்திரமில்லை, இன்னொரு விஷயம் வந்து பார்க்கும்பொழுது 36வது வசனத்தை படிக்கும்போது, உனக்கு இனத்தாலாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரிக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். உன் இனத்தால் ஆகிய. ஸோ இங்கே எலிசபெத் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள்? ப்ரீஸ்ட் வம்சம். ஓகே, அப்போ மரியாளும் எந்த வம்சமாக இருந்தது? இனத்தால். அப்படின்னா இன்னும் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா கசின் போட்டிருக்குது. எலிசபெத் இஸ் அ கசின் ஆஃப் மேரின்னு போட்டிருக்குது. ஸோ அப்படின்னா தேர் வெரி ரிலேட்டட். அவங்க 2 பேர் சொந்தக்காரங்க. ஸோ 2 பேர், இவங்க எங்கே இருக்கிறாங்க? மரியா எங்கே இருக்கிறாங்க? எந்த இடத்துல இருக்கிறாங்க இப்போ தேவதூதன் சொல்லும்போது? ஆமாம், இது மாதிரி தான். நான் எதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுக்கிறேன், அடுத்த சாப்டரில் நான் இவ்வளோ விளக்கமாக போகிறதில்ல. ஸோ கிவ் ப்ரையாரிட்டி டு வேர், எந்த இடத்துல. இதுதான் ஒரு கேள்வி கேட்குறாரு, அவங்க எங்கே இருந்தாங்க. இப்போ எலிசபெத் எந்த இடத்துல இருக்கிறாங்க? யூதேயா. இயேசு கிறிஸ்து எங்கே பிறக்கிறாரு? பெத்லெஹேம். பெத்லெஹேம் எங்கே இருக்குது? பெத்லெஹேம் கலிலேயாவில் இருக்குதா இல்லை யூதேயாவில் இருக்குதா? யூதேயாவில் இருக்குது. இவங்க ஊர் யார்? மரியாளோட ஊர் என்ன? ஜோசப்போட ஊர் என்ன? கலிலேயா, நாசரேத். ஓகே, இங்கே இருந்து எங்கே போய் குழந்தை பிறகுது? யூதேயா. ஏன் போய் அங்கே போகிறாங்க? அங்கே ஒரு கணக்கெடுப்பு நடக்குது. ஸோ அதனால் அங்கே போகும்போது அங்கே வழி வருது, அவங்க வந்து அந்த இடத்துல குழந்தை பெறுறாங்க. ஸோ அவங்க இப்போ இவங்களுக்கு மரியாளுக்கும் தேவ தூதன் செய்தியை சொல்கிறாரு, ஃபோர் டெல்லிங் த திங்ஸ். சகரியாவுக்கும் சொல்கிறாரு. மரியாளுக்கு சொன்ன உடனே நேராக எங்கே போகிறாங்க? அந்த மலைநாட்டுக்கு போகிறதா நமக்கு பார்க்குறோம். மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாக போய் சகரியாவின் வீட்டில். நீங்கள் நினைக்கல எவ்வளோ கிலோமீட்டர் நினச்சிருக்கீங்களா? மரியாளுடைய வீட்டுக்கும் எலிசபெத்தோட வீட்டுக்கும் கிட்டத்தட்ட நான் பார்க்கும்போது 130 மைல்ஸாம். ஸோ 130 மைல்ஸ்னால் இட்ஸ் ஸோ ஃபார். ஸோ அவ்வளோ தூரம் அந்த மரியாள் போயிருக்கிறாங்க. ஈகர்னஸ். அப்போனா நான் நினைக்கிறேன் அவங்க பேசியிருப்பாங்க, வயதை சென்றவங்களும் ஆயிடுச்சு, இவங்க 2 பேரும் ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க. நீ ப்ரேயர் பண்ணிக்கோ, என்னை இது பண்ணிக்கோ. இந்த செய்தியை கேட்டவுடனே அவர் ரொம்ப சந்தோஷமாச்சு. ஸோ நேராக அவ்வளோ தூரம் அவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க, எலிசபெத்தை வாழ்த்துறாங்க. வீட்டுக்குள்ளே போகும்போதே மரியாள் வந்து என்ன பண்ணுறாங்க, சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். 40ஆவதுல படிக்கிறோம். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்தலை கேட்டபோது அவருடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. ஸோ including her, the child in the womb also was filled with the Holy Spirit. அது கற்பத்தில் இருக்கும்போது யோவான் ஸ்நானன் வந்து ஆவியினால் நிரப்பப்பட்டார் என்கிற ஒரு காரியத்தை நம்ம இங்கு புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, எப்படி மரியாள் வாழ்த்தும் பொழுது எலிசபெத்தோடு குழந்தை துள்ளினதோ, அதே போல் எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு மரியாளை பார்த்து சொல்கிறாங்க, என் ஆண்டவருடைய அவளும் சொல்கிறான் 42வது வசனத்தில், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டு உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்க. எப்படி தெரியும் எலிசபெத்துக்கு தெரியவே தெரியாது. ஸோ பட் ஹி வாஸ் ஃபில்டு வித், யாரும் சொல்லியிருக்க முடியாது, வாஸ் ஃபில்டு வித் த ஹோலி ஸ்பிரிட். அந்த ஹோலி ஸ்பிரிட்ல தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. ஸோ எலிசபெத் வாஸ் அ ப்ராஃபிட்னு கூட நம்ம அங்கே வந்து நம்ம சொல்லலாம். என் ஆண்டவருடைய தாயார். ஸோ த மதர் ஆஃப் மை லார்ட் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி அவங்களுக்கு அந்த வார்த்தை வருது, எப்படி தெரியும் இயேசு ஒருவர் பிறப்பார்னு சொல்லிட்டு? He never imagined. They were ordinary people, ordinary humble women. So these are the things it is. அவங்க எவ்வளோ தூரம் connected, they were all filled with the Holy Spirit, they all spent time with God. அவங்க that is what needed. இன்னைக்கு
நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் போது we are talking something different. இவங்க ஒருத்தர் போகும்போது என்ன பண்ணாங்க, they are filled each other, filled with the Holy Spirit. That is what needed in our life. ஸோ இங்கே பவுல், இந்த லூக்கா நீங்கள் அதிகமாக அதை எம்ஃபசைஸ் பண்ணுவார். இந்த ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி, அவருடைய ஜப வாழ்க்கையை பற்றி அதிகமாக எம்ஃபசைஸ் பண்ணுறதை நாம் இங்கே பார்க்குறோம். அதே போல் மரியாள் ஒரு பாடலை பாடுகிறார்கள். அந்த பாடலில் தீர்க்க தரிசனமாக அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கு பார்க்குறோம். அதை நீங்கள் லூக்கா 1வது அதிகாரம் 47 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 53 வரைக்கும், ஆமாம், வீட்டில் போய் படித்து பாருங்கள். இதில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, பலவான்களை அவர் தம்முடைய புயத்தினாலே பராக்கிரம் செய்வார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறி. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? மரியாளுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அறியாமலேயே பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு ஒரு தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார்கள். பலவான்களை ஆசனங்களில் தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார், பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்புகிறார், ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிடுகிறார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமும் சந்ததிக்கு என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து, ஸோ இப்படி இஸ்ரவேல் ஆதித்தார் என்றால். ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது these are the time, these are the examples that we need to learn, that in our life as well, in our relationship with each other, we should have filled with the Holy Spirit all the time. Talk about God. நீங்கள் வந்தவொன்னு மரியாள் என்னுடைய ஆண்டவருடைய தாயால் என்று அறிக்கை செய்தால், எலிசபெத்தும் போய் வாழ்த்துறாங்க. ஸோ they are all connected by the Holy Spirit. ஸோ அடுத்து 3 மாதம் வரைக்கும் மரியாள் எங்கே இருக்கிறாங்க? எலிசபெத்தோட வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ சிலர் சொல்கிறாங்க டில் ஜான் த பேப்டிஸ்ட், அதுக்கு அவங்க பிரசவம் பார்க்குற வரைக்கும் கூட மரியாள் அவங்க வீட்டில் இருந்து பார்த்துட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் கூட சொல்கிறாங்க. பாசிபிள், பிகாஸ் another 3 months she was there. ஸோ 9 months குழந்தை பிறந்திருக்கலாம். ஸோ அதை கூட புத்திரரை பெற்றால் கர்த்தர் அவரிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்கம் பண்ணினார் என்று அது மற்ற ஜனங்களோடு கூட சந்தோஷப்பட்டார்கள். ஸோ எலிசபெத்துக்கு பெரிய ஒரு துயரம் நீங்கி ஒரு சந்தோஷம் உண்டாகுது. 8ஆம் நாளில் அவங்க விருத்த சேதனம் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம் அதெல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அவருக்கு சகரியா என்று பேர் வைக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களுடைய 60வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அதன் தாய் அப்படியல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றால், அதற்கு அவர்கள் உறவின் முறையில் இப்படி இந்த பேர் உள்ளவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி இதற்கு என்ன பெயரிட மனதாயிருக்கிறீர்கள் என்று சைகையால் கேட்டார்கள். இங்கே அவனுடைய வாய் என்னவா இருக்குது? ஊமையாக இருக்குது. அப்போ ஒருவேளை எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 9 மாதம் ஊமையாக இருக்கிறார். ஸோ இது நினச்சி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லா நியமங்களையும் நடந்தாங்க, கேர்ஃபுல்லாக நடந்தாங்க, எல்லா கற்பனைகளும் கை கொண்டாங்க, உத்தமமாக இருந்தாங்க. அவங்களுக்கு வயது சென்றப்போ குழந்தை இல்லை. சரி, குழந்தை உருவாங்க. அந்த ஒரு இதில் ஒரு ஏதோ ஒரு கேள்வியை கேட்டார், இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக ஒரு பனிஷ் பண்ணப்பட்டார். 9 மாதம் ஊமையாயிட்டு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது அதே போல் மோசே பாருங்கள், அவர் வேறு ஒன்றும் செய்யலை. நான் நினைக்கிறேன் அவருக்கு பிரியமானவங்க, ரொம்ப ஆண்டவர் எதிர்பார்க்குற ஆள் ஒரு சின்ன காரியத்தை தவறும் பொழுது his heart is ரொம்ப ஒரு மாதிரி விரக்தி ஆயிடல. கேன் யூ ரிலேட்டட்? இவங்க நம்ம நினச்சிப்பா டெய்லி ஒரு எத்தனையோ எல்லாம் தப்பு பண்ணுறோம், எத்தனையோ காரியங்கள் ஆனால் ஆண்டவர் அவ்வளோ பொறுமையாக இருக்கிறார். எத்தனையோ பேர், ஆனால் அவங்கள ஆண்டவர் கிருபையாக இருந்தார். ஆனால் இந்த மோசையை பாருங்கள், ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் செய்கிறதுக்கு பதிலாக அவர் பேசுகிறதுக்கு பதிலாக, ஆனால் ரிசல்ட் ஒன்று தான். அவர் தேவையான தண்ணி அது பேசினான்னு அடித்தான்னு. ஸோ நம்முடைய ஞானத்தில் பார்க்கும்போது இட் இஸ் ஆல் வி ஃபீல். பட் அவருக்கு அந்த ஒரு பனிஷ்மெண்ட் வேணுமா? ஸோ இங்கே நான் இந்த சகரியாவை குறித்து யோசிச்சு பார்த்தேன். இஸ் இட் நெசசரி? அதே தான் மரியாளுக்கு கிருபை கொடுக்கப்பட்டது. சகரியா அவ்வளோ. ஸோ வாட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஹீ ஷுட் நோ, ஹீ இஸ் எக்ஸ்பெக்ட் த மோர் பர்ஃபெக்ஷன். ஸோ இன்னொரு லூக்காவோட இதை பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் த பர்ஃபெக்ஷன். அவர் எல்லாம் பார்க்கும்போது கேர்ஃபுல்லாக ஆர்டைனா, ஏன்னா தியோபியில் ஆல்ரெடி கொஞ்சம் தெரியும். இப்போ அவருக்கு சில காரியங்களை கொண்டு போகணுன்னா இன்னும் தெரியாத விஷயங்கள், முழுமையான விஷயங்கள் ஒரு ஆர்டராக எழுதி அவருக்கு கொண்டு போய் கொடுக்கணும்.
ஸோ தட் இஸ் வாஸ் இஸ் அசைன்மெண்ட், லூக்கோட அசைன்மெண்ட். அந்த ஒரு இதில் தான் வந்து அவர் எழுதுறாரு. ஸோ அப்படி எழுதும்போது எல்லாத்துக்கும் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு. பரிசுத்த ஆவியானவருக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாரு, ரிலேஷன்ஷிப் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அது மாதிரிலாம் இன்னும் வருகிற நாட்களில் அவருடைய ப்ரேயர் இதெல்லாம் குறித்து, ப்ரேயர் லைஃபெல்லாம் குறித்து பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, when we move close to God, when we know more about him. இன்றைக்கி பல பேர் ஞானஸ்நானம் எடுக்க பின்வாங்குறான். ஏன் சொல்லு? ஞானஸ்நானம் எடுத்துட்டா பயபக்தி வந்துடும், ஏதாச்சும் பண்ணிட்டா பிரச்சனை ஆகிடும். ஸோ இட் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். நீ ஞானஸ்நானம் எடுத்தாலும் சரி, ஞானஸ்நானம் எடுக்காட்டியும் சரி, நம்முடைய டியூட்டி என்னது? we need to follow Christ commandment. ஸோ பட் when we grow more and more, பனிஷ்மெண்ட்டு எப்படி இருக்குது? மேலே போக 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 காற்று நிறைய அடிக்கும். இட்ஸ் வெரி ஈஸி டு ஃபால். கீழே இருக்கும்போது ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அதனால் அனைவரும் கீழே உட்காந்துருந்தாங்க. கீழே அப்படியே உட்காந்துருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட 2008-9 வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது ஒருத்தர் ஒரு ஃபன்னியாக ஒரு ஸ்டோரி சொன்னார். வேர்ல்டு ஃபுல்லாக ரெசஷனில் போகும்போது, ஈவன் இந்தியா ஆல்சோ கான் இன்டு த ரெசஷன்னா வேலை வாய்ப்பு இல்லாதபடிக்கு கஷ்டத்தில் இருக்கும்போது, எல்லாத்துலையும் இருக்கும்போது, ஒரு மேல் இன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ரொம்ப சஃபர் ஆகும்போது எல்லா கண்ட்ரியுமே அடிபட்டுச்சு. ஆனால் ஸ்ரீலங்கா மட்டும் அடிபடல. ஏன் சொல்லுங்கள்? மேலே போனால் தானே கீழே விழுறதுக்கு. கீழே இருந்தால் எப்படி விழுவான்? ஒரு told me funny way. No, we no need to worry because we are not going to fall because we are already in that stage. So similarly, today in our spiritual life, when we want to grow more and more, we need to be careful. When you go more and more, when you do more and more, it's so many things are impacting us. பட் கர்த்தருடைய கோபம் கூட அப்படித்தான் இருக்கும். எது சரி, எனக்கு பிரியமாக இருக்க பையன் பரவாயில்ல, ஒரு தப்பு பண்ணிட்டான்னு விட்றப்பாரு. நம்ம இப்போ கொஞ்சம் யோசிச்சு பண்ண, பிரியமாக நேசிக்கிறவங்க ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ண நமக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். அவங்க ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா கூட ரொம்ப ஹர்ட் ஆகும். நம்மளை நேசிக்கிறவங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு இது ஒரு பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் ஆனால் கூட நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ தட் இஸ் த ரிலேஷன்ஷிப் காட் எக்ஸ்பெக்ட்ஸ். தட் ஹி வாண்ட்ஸ் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் with perfect blameless relationship. That's very very difficult, but only things, as Luke points out, that the Mary and Elizabeth was filled with the Holy Spirit. நாமும் கூட ஆவியானவனால் நிரப்பப்பட்ட அவருடைய பலத்தை தாங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் அடுத்த வாரம் வரும் பொழுது லூக்கா 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, ஸோ 8 வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு வாங்க. ஸோ இதிலிருந்து வாட் வி கேன் லேர்ன் டிஃப்ரெண்ட்லி, வாட் ஆர் திங்ஸ் தட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த காரியங்களை குறித்து இப்போ உங்களுக்கு ஓரளவு இன்ட்ரடக்ஷன் புரிஞ்சுதா? இட்ஸ் அ லென்த்தி ஆர் இட்ஸ் ஓகே? ஐ திங்க் ஃபியூ திங்ஸ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த அடுத்த வாரத்துலேருந்து உள்ள டைரெக்டாக நம்ம வந்து சாப்டருக்குள்ளே போக போகிறோம். ஸோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த வாரம் நீங்கள் வந்து கேட்கலாம். இல்லை என்று சொன்னால் எனக்கு ஃபோன் பண்ணால் அதை குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இட் இஸ் ஆல் வெரி ஈஸி திங். இது ஒன்றும் பெரிய தியாலஜிக்கலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட்லாம் இல்லை. இட் இஸ் ஆல் வெரி சிம்பிள் சப்ஜெக்ட். த மெயின் இன்டென்ஷன் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் நீட் டு கல்டிவேட் அ ஹார்ட் அண்ட் மைண்ட் அண்ட் சோல். மெயின் ஹாலில் கண்களை முடிச்சு வைக்கலாம். தாவை சோத்திரம்பா, இப்படி மகிமைக்காக நன்றி செலுத்துகிற சாமி. நாங்கள் பார்த்தோம் தகப்பனே ராஜா, பவுலோட வாழ்க்கை, ரெண்டு பவுலோட கூட இருந்தவங்க எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, அவருடைய வாழ்க்கை எவ்வளவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அண்டு லூக்காவை எழுத வைத்திருக்கிற சுவாமி. ஆவியானவர் நீங்கள் உதவி செய்திருக்கீங்கப்பா. அப்படியாக கூட எங்களுடைய வாழ்க்கை கூட எங்கள் கூட இருக்கிறவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணட்டும்ப்பா. உமக்குள்ளே நெருங்கி வாழ்வதற்கும் உமக்கென்று செய்வதற்கும் கர்த்தாவே ஒரு உன்னதமான தேவ செய்தியை கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாக, ஒரு சேனலாக ஆண்டவரே இந்த லூக்காவை நீங்கள் பயன்படுத்தினீங்கப்பா. அந்த ஒரு பெரிய படித்தவராக இருந்தாலும் பவுலுக்கு ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்ததை நாங்கள் பார்க்குறோம்ப்பா. நாங்களும் கூட ஆண்டவரே சுவாமி எவ்வளவாய் ஆண்டவரே ஞானத்திலையும் ஆண்டவரே படிப்புலையும் காரியங்களை செய்தாலும் ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கு அடங்கி இருக்க ஆண்டவரே சுவாமி உமக்கு ஊழியம் செய்ய கர்த்தாவே நீங்கள் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே தகப்பனே ராஜா, ஆண்டவரே எலிசபெத்தோட வாழ்க்கையில் அற்புதம் செய்தவர், சக்கரவர்த்தி அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்தவர், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்கள் செய்யுங்கப்பா. ஆண்டவரே மரியாளோடு கூட இருந்த தேவன், ஆண்டவரே மரியாளுடைய தாழ்மையை அறிந்த தேவன்,
ஆண்டவரே நீ உயர்த்தின தேவன், அவர்களை பரிசுத்தாவின் நிரப்பின தேவன், ஆண்டவரே தீர்க்க தரிசனத்தை கொடுத்த தேவன், எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சுவாமி எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் கர்த்தருடைய ஆவின் பலன் ஆண்டவரே சுவாமி தீர்க்க தரிசனம் வரத்தை கொடுக்கும்படியாய், ஆவினால நிரப்பும்படியாய் ஆண்டவரே எப்படியாக ஆண்டவரே யோவான் ஸ்நானகன் குழந்தையா இருக்கும் பொழுதே ஆண்டவர் ஆவினால் நிரப்பப்பட்டாரோ அதே போல எங்களுடைய பிள்ளைகளும் ஆவினால் நிரப்பப்படும் பொழுது கர்த்தருக்கு என்ற மகிமையான காரியத்தை செய்ய முடியும் தகப்பனே ராஜா. அப்படியாய் கூட கர்த்தாவே நாங்கள் படிக்கிறது வீணாய் போகாதபடிக்கு it is not a literal letters Lord, it's a heart of God. ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை நீங்க எழுதி வைத்திருக்கீங்கப்பா, அதை புரிந்து கொள்ளும்படியா கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பேதைகளாகி எங்கள் மேல் கர்த்தர் கிருபையா இருப்பீராகப்பா. இன்னும் அறிய வேண்டிய காரியங்கள் அநேகமா இருக்கிறது தகப்பனே ராஜா. கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, பேசுவீராக தகப்பனே. என்று வந்திருக்க ஒரு சிலராய் இருந்தாலும் கர்த்தர் ஆண்டவரே சுவாமி உமக்குள்ளாய் நாங்கள் ஆவியில பலப்பட வல்லமை தரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஒருவேளை ஆன்லைனில் பார்க்குறவர்கள் ஒரு சிலராக இருந்தாலும் என் தேவன் அவர்களோடு கூட நீங்கள் பேசுவீராகப்பா. ஆண்டவரே that is not just for a knowledge Lord, the knowledge need to transfer in the fear of God, and it has to lead to knowing about Christ, it has to lead to applying it in our practical life master. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதை கடைபிடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தாழ்த்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வாரத்தில் சந்திக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிங்க, கேட்ட ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஃபாலோ பண்ணீங்க, ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்தி கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.